பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. Do not be overcome by evil but overcome evil with good. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை யாராச்சும் திட்டாங்க, உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு தீமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள அடிக்கணும், அவங்கள ஏதாச்சும் சொல்லி திட்டணும்னு சொல்லி தானே உங்களுக்குள்ள தோணும். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்தாலும் கூட நீ தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு அழகான வசனம் மூலமாக இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? இப்படி எல்லாரும் திட்டினாங்கன்னா என்ன செய்யணும்? அவமானப்படுத்தினாங்கன்னா என்ன செய்யணும்? கோபப்படுத்துறாங்களே, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்களே, என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு அருமையான ஒரு குடும்பம் இருந்தாங்களாம், கணவன் மனைவி. அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்களாம். ஆனால் அந்த கணவனுக்குள்ள குடிப்பழக்கத்தின்ல ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்களாம். அப்போ அவர் நாட்கள் போக போக அதிகமாக ஆல்கஹால் எடுத்து குடிச்சு அவருடைய மனைவியை போட்டு அடின்னு அடிப்பாராம், அசிங்கமாக திட்டுவாராம். அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்களாம். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரை எதிர்த்து பேசாம அவங்க போய் ஒரு தனி அறையில உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம். ஏசப்பா, என்னுடைய கணவரை மாத்துங்கப்பா, அவர் என்ன அசிங்கமா திட்டுறாரு, ஆனாலும் நான் அவரை மன்னிக்கிறேன். ஏசப்பா, நீங்க அவரை ரட்சிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். நாட்கள் கடந்து போனதான் ஒரு நாள் திடீர்னு அந்த சகோதரியோடைய கணவர் அவர் ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சிலுவை காட்சி அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்ததாம். உடனே அவர் அழுது, ஆண்டவரே, இயேசுவே, நீங்க இவ்வளோ வேதனைப்பட்டீங்களா சிலுவையில் அப்படின்னு சொல்லி அவர் அதை உணர்ந்து அந்த நாள்லே அவர் எல்லா குடிப்பழக்கத்துல இருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சுதான் அவர் ரட்சிக்கப்பட்டாராம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் கூட அந்த சகோதரி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவரை மன்னிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு எதிராக விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க பிசாசை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அழகான சத்தியம் மூலமாக ஏசப்பா உங்களோட பேசுகிறார். அந்த மனுஷங்க பேசுறதுனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதே, அவங்க என்ன பேசிட்டாங்க நினைச்சு எனக்கு ரொம்ப கோபம் வருதே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு ஏக்கத்தோட இருக்கிறீங்க, அப்படி தானே? இயேசு சொல்லுகிறார், அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு, அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் என்ன செஞ்சார் அப்படின்னா, திடீர்னு வந்தாரு. அவர் ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. அவர் ஏதோ ஒரு கோபத்துல இருந்திருக்கிறாரு. திடீர்னு என்ன பிடிச்சி அவர் உட்காந்து திட்டுறாரு, அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாரு, என்னெல்லாமோ சொல்லி திட்டுறாரு. அப்போ எனக்குள்ள ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன போய் இப்படி திட்டுறாரு, இவர் எப்படி என்னை திட்டலாம், அவர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு உள்ளம் துடிக்குது. அப்படி நான் அவரை திட்டணும் அப்படின்னு. ஆனா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுறார், இல்ல அமைதியாரு, அவரை மன்னிச்சிருன்னு சொல்லி. ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை எதுவும் நம்ம எதிர்த்து நம்ம பேசி நம்ம அவங்கள திட்டிடக்கூடாது, நம்மளும் அவரை மாதிரி மாறிடக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் என்னோட பேசுறாருன்னு சொல்லி நானும் அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னால் முடியல. ஆண்டவரே, என்னை இப்படி பேசிட்டார் ஆண்டவரே, நான் ஏதாவது அவருக்கு கால் பண்ணியாவது ஏதாவது ஒன்று அவரை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சிருன்னு. அப்போ ஆவியானவர் சொன்ன உடனே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துட்டேன். சரிங்க ஏசப்பா, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு மன்னிச்சு, ஏசப்பா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். நாட்கள் கடந்து போனது. யார் என்னை திட்டுனாங்களோ, யார் என்னை அசிங்கமாக திட்டினாங்களோ, அவங்க கோபத்தினால திட்டினாங்களோ, அவங்களே எனக்காக நிறைய இடங்களில் உதவி செஞ்சாங்க. நான் ஒரு இடங்களுக்கு போகும்பொழுது அவங்களே டோர்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களே எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி கேட்டு, நான் உனக்கு இதை பண்ணித்தரவா, இதை பண்ணவா அப்படின்னு சொல்லி அவங்களே எனக்காக எல்லா காரியங்களும் செய்து தராங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு விரோதமாக வர்ற சத்துருவையே ஏசப்பா நமக்கு உதவியாக மாற்றுகிறார். காரணம்,
நம்ம தீமையை நன்மையினால வெல்ல பழகணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அன்னைக்கு அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். அப்போ இன்னைக்கு இயேசு உங்களோட பேசுகிறார். யாரையோ நினச்சி நீங்கள் இப்படி எரிச்சலாக இருக்கிறீங்க, அவங்கள மன்னிக்க முடியாதபடி இருக்கிறீங்க, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், அவங்கள மன்னிச்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணு, எல்லா சூழ்நிலையை மாற்றுவேன், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். அப்போ இந்த நாளில் அவங்கள நீங்கள் மன்னிப்பீங்களா? ஏசப்பா அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளில் பிள்ளைங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் விரோதமாக ஆண்டவரை எழும்புனாங்களோ, ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே ஏசப்பா பேசுனாங்களோ, எல்லாரையும் ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளில் பிள்ளைங்க மன்னிக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க தகப்பனே ஏசப்பா மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. எல்லா கசப்புகள்ல இருந்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு மாற்றத்தை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. பிசாசானவன் ஆண்டவரே அநேக கசப்புகளை ஆண்டவரே இருதயத்துல விதைச்சு வச்சிருக்கிறான். இந்த நாளில் தகப்பனே ஏசப்பா எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. தீமையை நன்மையினால வெல்ல பழகிறதுக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் நீங்க மன்னிச்சிட்டீங்க தானே? இனி நீங்க எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்ப கவனமா இருங்க. எந்த காரியங்களில் மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக பேசினாலும், அவமானப்படுத்தி பேசினாலும் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏசப்பா தருவார். God bless you. Have a joyful day.